இந்த வசனத்தை நம்ம யோசிக்கலாமே. கர்த்தர் சொல்லியும் மனாசையும் ஜனங்களும் கேட்கவில்லை. அப்போ பாருங்க, நம்ம லிட்ரலாக பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம யாருக்காவது நம்ம அட்வைஸ் பண்ணும்போது அவங்க கேட்கலன்னா, இவங்களுக்கு ஏன் நம்ம அட்வைஸ் பண்ணணும், எப்படியாவது போகட்டும்னு சொல்லி தானே நம்ம யோசிப்போம். ஆனால் கர்த்தர் அப்படி நினைக்கல. அவர் இரக்கத்தின் தேவன். ஐயோ நரகத்துக்கு போயிட போகிறாங்க. ஏன்னா தேவனுடைய நியாயம் அதுதான். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். நல்லா யோசிங்க. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். இதுதான் நியாயம், தேவன் கொடுத்துருக்கிற நியாயம். இந்த நியாயத்தின்படி தானே அவர் செய்வார். கர்த்தர் பார்த்தார், இவங்க கேட்கறதாக இல்லை. அடுத்தது வாசிங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலிகளால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். எப்படி பாருங்களேன், கர்த்தர் என்ன பண்றாரு, இவன் கீழ்ப்படுகிற மாதிரி இல்லை. அவனுக்கு அங்கங்க சத்துருவை எழுப்பிடுறாரு. இன்னைக்கு நம்ம சிந்திக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னா நமக்கு பிரச்சனை ரவுண்டு கட்டும். கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ உடனே நம்ம என்ன பண்ணணும், நம்மளை நிதானித்து பார்க்கணும். நம்ம செய்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமாக இல்லை போல இருக்கு, அதனால்தான் நான் சிட்சையின் பாதையில் நான் போகிறேன். அப்படி யோசிக்கும் போது கர்த்தருடைய வழியில் நம்ம திருந்திக்கணும். அவருக்கு பிரியமான காரியம் நம்ம செயல்படும் போது நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்கேயா கர்த்தர் என்ன பண்ணார், மனாசேயை ஆக்சுவலாக மூல உபதேசத்தில் எழுதப்பட்ட வார்த்தை இதில் என்ன போட்டிருக்குன்னா, ராஜாவாகிய மனாசேக்கு மூக்கில் அந்த குதிரைக்கு போடுவாங்க பாருங்க கடிவாளம், அந்த மாதிரி போட்டு வெண்கல சங்கிலி போட்டு மூக்கில் பிடிச்சி எடுத்துட்டு போனாங்களாம். ஒரு மிருகத்தை கொண்டு போகிற மாதிரி இந்த ராஜாவாகிய மனாசேவை பாபிலோன் தேசத்துக்கு சிறைய கைதியாக கொண்டு போகப்பட்டார். அவருக்கு கிடைத்தது என்ன, இவர் செஞ்ச தப்புக்கு எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவமானம். அங்க சிறைச்சாலையில் வைத்து அவரை கொடூரமாய் நடத்தின காரியங்கள். அந்த நேரத்தில் என்ன நடந்ததுன்னு பாருங்க. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமிலுள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். பின்பு அவன் தாவீதுடைய நகரத்தின் வெளியே அலங்கத்தை கீயோனுக்கு மேற்கே இருக்கிற பள்ளத்தாக்கு தொடங்கி மீன்வாசல் மட்டும் கட்டி ஓபேலை சுற்றிலும் அதை வளைத்து அதை மிகவும் உயர்த்தி யூதாவில் உள்ள அரணான பட்டணங்கள் எல்லாம் இராணுவ தலைவரை வைத்து கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகத்தையும் எடுத்து போட்டு கர்த்தருடைய ஆலயமுள்ள மலையிலும் எருசலேமிலும் தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் அகற்றி பட்டணத்திற்கு புறம்பாக போட்டுவித்து கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதின்மேல் சமாதான பலியையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான். இது ஒரு ரெஸ்டோரேஷன்.
மனாசேயுடைய வாழ்க்கையில் வந்தது. இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு இத்தனை கொடுமையான வழிக்குள்ள போக வேண்டிய அவசியமே இல்லை. தேவனுடைய வசனத்தை கேட்டு கர்த்தருக்கு பிரியமாக நடந்திருந்தா ஒரு சிறை கைதியாக இந்த ராஜா போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் பாருங்க, அவன் தன்னை தாழ்த்தி கர்த்தருக்கு முன்பாக தன்னை ஒப்பு கொடுத்த போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். இன்றைக்கு நம்மளை பார்க்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம என்னென்ன காரியங்கள் செய்கிறோம், கர்த்தரை எந்தெந்த விதத்தில் அவரை துக்கப்படுத்துகிறோம். இந்த வேத வசனத்துக்கு மாறாக என் வாழ்க்கை காணப்படுகிறதா? சிந்திங்க. சிந்தித்து கர்த்தரிடத்தில் சரண்டர் ஆகும்போது, தேவஜனமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம டோட்டல் சரண்டருக்குள்ளே வரணும். கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ரிசர்வேஷன்ஸ், அங்கங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. கர்த்தர் அருவருக்கிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிறது அந்த டோட்டல் சரண்டர். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்ம இருதயத்தில் உண்மையாக இருக்கணும். நம்ம கையின் காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். நம்ம ஜீவனை பார்க்கும்போதே பிசாசு நடுங்கணும். கிட்ட போகக்கூடாது, நான் எரிஞ்சிருவேன். ரேஹான் பொங்கேயோடைய ஒன் ஆஃப் த மெசேஜில் சொல்வார், a fly cannot go near fire. நீ பரிசுத்தாவியானுடைய அக்கினியாய் நீ இருக்கும்போது, அவருக்கு பிரியமா நீ நடக்கும்போது நீ காணப்படுகிறது எப்படி? அக்கினி. இந்த அக்கினி கிட்ட சாத்தானாகிய பூச்சிக்கிட்ட வர முடியாது, எரிஞ்சு போகும். அவ்விதமான நம்ம வாழ்க்கை வாழணும். A fly can never go near a fire. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் யாவரும் அக்கினியாய் காணப்படணும். அவர் என்ன செஞ்சார்? தன்னுடைய தவறுதலை உணர்ந்தார். கர்த்தர் அந்த உணர்ந்த இருதயம் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அந்த கேட்ட ஜெபத்துக்குண்டான விடுதலை, அந்த பாபிலோனிய சிறையிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். மறுபடியும் வந்து தான் செய்த எல்லாம் அக்கிரமமான காரியத்தை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறார். க்ளீன் பண்ணிட்டு ஏதெல்லாம் சீர்படுத்தணும் சீர்படுத்தினார். அண்ட் தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டார். சமாதான பலியை தேவனுக்கு முன்பாக முதலாவது செலுத்தினார். தேங்க்ஸ்கிவிங், ஸ்தோத்திர பலி. மூன்றாவது, கர்த்தருக்கே ஆராதனை செய்யணும், அவரை அன்றி வேறு யாரும் கிடையாது என்பதை அறிக்கையிட்டாப்ல. இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு மனாசே சிறைக்குள்ளே போக வேண்டியதாக இருந்தது. ஃப்ரம் பிரிசன் டு ப்ரமோஷன் ஆஃப் பிரைஸ். நம்ம வாழ்க்கையில் அது வேண்டாம். எந்த விதமான பிரிசனும் வேண்டாம், எந்த விதமான அஃப்ளிக்ஷன்ஸும் வேண்டாம். அவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் நடந்தா கர்த்தர் சொல்வார் நம்மை குறித்து, என் தாசனாகிய தாவீதே, என் இருதயத்துக்கு ஏற்றவனேன்னு சொன்னது போல உங்கள் பேரை சொல்லுங்க. என் இருதயத்துக்கு ஏற்றவள், என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி கர்த்தர் நம்மை கூப்பிடணும். எனக்கு பிரியமானதை செய்கிறார்கள், இவர்கள் மேல் நான் அன்பாக இருக்கிறேன்னு சொல்லணும். தேவன் அவரால் இருக்க முடியாது மேலே. நம்மளோடு இருந்து தேவன் நம்மோடு வாசம் செய்வார். எத்தனை பெரிய சந்தோஷம்! அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளோடு பகலின் மாலையில் குளிர்ச்சியான வேளையில் வந்து அவர்களோடு இருந்தாராம். இன்றைக்கு நம்ம வீட்டில் நம்ம செய்கிற வேலையில் நம்ம காரியங்கள் அனைத்திலும் தேவன் இணைஞ்சு இருக்கும்போது
எத்தனை பெரிய சந்தோஷம்! அந்த பரலோகத்துக்கு உண்டான சந்தோஷம் இந்த பூமியிலே நம்ம அனுபவிச்சு, ஈனோக்கு எவ்வளவுதாகமாக தேவனோடு சஞ்சரித்து மரணத்தை காணாமல் தேவனோடு சேர்ந்து கொண்டாராம். அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை மாறுமே. தெய்வ ஜனமே, படிக்கலாம், இன்னும் என்னென்ன காரியங்கள் நடந்ததுன்னு படிக்கலாம். 17வது வசனம். ஆகிலும் ஜனங்கள் இன்னும் மேடைகளில் பலியிட்டு வந்தார்கள் என்றாலும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கென்றே அப்படி செய்தார்கள். மனாசேயின் மற்ற வர்த்தமான்களும் அவன் தன் தேவனை நோக்கி பண்ணின விண்ணப்பமும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில் அவனோடே பேசின ஞான திருஷ்டிக்காரரின் வார்த்தைகளும் இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகங்களில் எழுதியிருக்கிறது. அவனுடைய விண்ணப்பமும் அவன் கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கினதும் அவன் தன்னை தாழ்த்தினதற்கு முன்னே பண்ணின அவனுடைய எல்லா பாவமும் துரோகமும், அவன் மேடைகளை கட்டி விக்கிரக தோப்புகளையும் சிலைகளையும் ஸ்தாபித்த இடங்களும் ஓசாயின் பிரபந்தத்தில் எழுதியிருக்கிறது. மனாசே தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின்பு அவனை அவன் வீட்டிலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய ஆமோன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இப்ப பாருங்க, நம்ம செய்த கிரியைகள் நம்மளுடைய ஜீவியத்தில் 60 வருஷம் 80 வருஷம் நம்ம செய்த அத்தனையும் கர்த்தருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவன் செய்த ஜெபம், அவன் செய்த அக்கிரமங்கள், தேவனுடைய வழியிலிருந்து வழி விலக செய்த ஜனங்களுடைய காரியங்கள் அனைத்தும் எழுதப்பட்டிருக்கு. இதுதான் அடையாளம். அவன் தன் தகப்பனாகிய தாவீதின் கல்லறையிலே அடக்க பண்ணப்பட்டான் என்று எழுதப்படலை. அந்த ஆசீர்வாதத்துக்கு போகலை மனாசே. அவன் வீட்டிலே தான் அவனுக்கு பரியல் கிரவுண்டே வந்தது. இவன் செய்த அத்தனை அக்கிரமத்தையும் பார்த்தா அவன் மகன் அந்த அக்கிரமத்தை அப்படியே கற்றுக்கிட்டு அவன் தொடர்ந்து செய்தான். கடைசியா மனாசேக்கு கர்த்தர் கிருபை காண்பித்து அவருக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்தார். நல்லா பாருங்க, மனாசேக்கு கர்த்தர் செகண்ட் சான்ஸ் கொடுத்தாரு. அவன் தன்னை செட் ரைட் பண்ணான். வேற அவனுடைய மகனாகிய அம்மோனுக்கு சான்ஸை கொடுக்கல தேவன். அவன் ஜனங்களே அவனை குத்தி கொன்னார்கள். கொடூரமாய் முடிந்தது அவனுடைய மகனுடைய வாழ்க்கை. நம்ம செய்கிற கிரியைகள் நம்ம பிள்ளைகள் நம்மளுடைய சந்ததியை பாதிக்கும். அதில் ஒரு நல்ல ராஜா வந்தார், அவர்தான் கிங் ஓசியா. கர்த்தர் நல்லவர். தேவஜனமே, நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் உற்று கவனித்து பார்க்கிறார். அது நல்லதே செய்வோம். நமக்கு பிறக்க போகிற பிள்ளைகள், பிறந்த பிள்ளைகள், இனி வரும் சந்ததிகள் ஆசீர்வாதத்துக்கு நாம் ஒரு வாய்க்காலாக இருக்கணும். அந்த கண்ணோட்டத்தோடு இருக்க பாருங்க. தீமை செய்கிறதுக்கு நம்ம எந்த விதத்துலையும் நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுக்காதபடிக்கு ஜாக்கிரதையாய் நம் வாழணும். இந்த மனாசேயுடைய வாழ்க்கை ஒரு நல்ல லெசன் எல்லாருக்கும் என்பதை அறியேன். கர்த்தர் ஒவ்வொருத்தரோட பேசுவாராக, சீர்படுத்துவாராக, ஸ்திரப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உண்டான பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் மாறுவோமாக. நாம் யாவரும் பரலோகத்தின் பிள்ளைகளாக தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவாக இயேசுவோடு இணைந்து நாம் ஜீவிப்போம். ஆமென். ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் நீர் ஒருவரே தேவன். எல்லா மனுஷரையும்
நீர் மாற்றக்கூடியவர், நீர் ஒருவரே ராஜா. இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறபடியே கர்த்தாவே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை மாற்றி உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்கிற அத்தனை பேரும் உமது பிள்ளைகளாகணும், பரலோகத்துக்கு அவர் வந்து சேரணும். நரகம் பிசாசும் பிசாசுடைய கூட்டத்துக்கு தான், மனுக்குலத்துக்கு இல்லை. இந்த இடத்துல நான் அதை அறிக்கை செய்கிறேன். என் இயேசு ராஜாவுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் ஏசப்பா உங்களுக்கு தான். மீட்பர் இயேசு நிமித்த தாழ்மையாய் கெஞ்சி கேட்கறனால தாப்பனே, ஆமென்.